தேசிய மக்கள் சக்தி எம்பி பைசல் பயணித்த வாகனம் கோர விபத்து. பகல் நேரங்களில் மின்சாரத்தை பயன்படுத்துங்கள். எரிசக்தி அதிகார சபை ஆலோசனை. நாடு தழுவிய போதைப் பொருள் வேட்டை. ஒரே நாளில் 980 பேர் கைது. குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம். மின்சார கட்டண அதிகரிப்பு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. வர்த்தகர்களுக்கான எரிபொருள் QR பதிவில் புதிய மாற்றம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வட விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் பயணித்த மோட்டார் வாகனம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை சிலாபம் காக்காப்பள்ளி பகுதியில் விபத்துக்குள்ளானது. எனினும் இந்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட அலுவல் நிமித்தம் சென்றுவிட்டு மீண்டும் மதுரங்குழியில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது என்று சிலாபம் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற சமயத்தில் அவர் மட்டுமே வாகனத்தை செலுத்தி சென்றுள்ளார். அதிகாலையில் ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த சுவரில் மோதி நின்றுள்ளது. போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி பயணத்தின் போது கடும் தூக்கம் ஏற்பட்டதால் அவர் ஏற்கனவே 2 இடங்களில் வாகனத்தை நிறுத்தி ஓய்வெடுத்துள்ளார். அதன் பின்னர் மீண்டும் வாகனத்தை செலுத்திய போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவரில் மோதியதில் மோட்டார் வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சிலாப போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் நிலவும் தற்போதைய மின் உற்பத்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தமது மின்சார தேவைகளை பகல் நேரங்களில் நிறைவேற்றிக் கொள்வதன் மூலம் மின் கட்டணத்தையும் நாட்டின் உற்பத்தி செலவையும் குறைக்க முடியும் என்று இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகார சபையின் தலைவர் DMWJ பண்டார இது குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், தற்போது பகல் நேரங்களில் சூரிய சக்தி மூலம் அதிகளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஏற்கனவே பொதுமக்கள் தங்களது மின்சாரம் சார்ந்த அத்தியாவசிய பணிகளை முற்பகல் 10 மணி முதல் மாலை 4 மணி வரை முன்னெடுப்பது மிகவும் பொருத்தமானது. இதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்பிற்காக செலவு குறையும். நாட்டில் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணி முதல் அதிகாலை வரை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிக அளவில் எரிபொருள்களை பயன்படுத்த வேண்டியுள்ளது. தற்போது மசகு எண்ணெய் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவுவதால் மின் உற்பத்திக்காக விலையுயர்ந்த டீசல் பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் மின் உற்பத்திக்கு அதிக செலவு ஏற்படுகின்றது. பொதுமக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு எரிசக்தி வினைத்திறன் கொண்ட உபகரணங்களை பயன்படுத்த முன்வர வேண்டும். குறிப்பாக மின்குமிழ்கள், குளிரூட்டிகள் மற்றும் AC இயந்திரங்களை கொள்வனவு செய்யும் போது மின்சாரத்தை சேமிக்கும் தர அடையாளங்களை கொண்ட உபகரணங்களை தேர்வு செய்ய வேண்டும். குறைந்த வினைத்திறன் கொண்ட மின் உபகரணங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்படுவதை தடுப்பதற்கான புதிய சட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் தனிப்பட்ட ரீதியில் மின் கட்டணத்தை குறைப்பதுடன் நாட்டின் அந்நிய செலவாணியை செலவிட்டு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் பயன்பாட்டையும் குறைக்க முடியும். எனவே பொதுமக்கள் தமது அன்றாட மின் தேவைகளுக்கான நேரத்தை மாற்றியமைத்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக போதைப்பொருள் ஒழிப்பை இலக்காக கொண்ட முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 980 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு தழுவிய ரீதியில் போலீசாரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்படி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கைகளின் போது தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை 965 சோதனைகள் நடாத்தப்பட்டுள்ளதுடன் 2 புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன் போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதற்கமைய சந்தேக நபர்களிடம் இருந்து 528 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் 362 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம் 445 கிராம் கஞ்சா,
17 கஞ்சா செடிகள், 1 மில்லிகிராம் ஹஷிஷ் ரக போதைப் பொருள், 626 போதை மாத்திரைகள், 237 கிராம் மதன மோதகம் மற்றும் 4 கிலோகிராம் 195 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு குருக்கள் மடம் பகுதியில் அமைந்துள்ளதாக கருதப்படும் மனித புதைகுழிகளின் முதற்கட்ட அகழ்வு பணிகள் களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்ற நீதிவான் டி. பிரதீபன் முன்னிலையில் இன்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டன. கடந்த 1990 ஆண்டுகளில் புனித ஹஜ் யாத்திரையை முடித்து கல்முனையூடாக காத்தாங்குடிக்கு வாகனங்களில் பயணித்துக் கொண்டிருந்த முஸ்லிம் மக்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடம் பகுதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டனர் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இச்சம்பவத்தின் போது கொல்லப்பட்டவர்கள் அப்பகுதியிலேயே புதைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான நீண்டகால வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து இந்த அகழ்வு பணிக்கு உத்தரவிடப்பட்டது. நீதிவான் டி. பிரதீபனின் நேரடி மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகழ்வு பணியின் போது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் சட்டத்தரணி ராஜி முகமது உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினர், காணாமற் போனவர்கள் பற்றிய அலுவலக அதிகாரிகள், மட்டக்களப்பு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தடயவியல் பிரிவு அதிகாரிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபை ஊழியர்கள், பொது பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார், இராணுவத்தினர் மற்றும் அதிரடி விசேட படையினர் பிரசன்னமாயிருந்தனர். இந்த சம்பவம் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களும் தத்தமது அன்புக்குரியவர்களின் எச்சங்கள், அடையாளங்கள் காணப்படலாம் என்ற எதிர்பார்ப்புடன் அகழ்வு பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் அமுலாகும் வகையில் 30 அலகுகளுக்கு கீழ் 4.3%, 30 முதல் 60 அலகுகளுக்கு 6.9%, 61 முதல் 90 அலகுகளுக்கு 6.9%, 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 7.2%, 180 அலகுகளுக்கு மேல் 25% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாவினாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவினாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாவினாலும், 91 முதல் 180 அலகுகளின் கீழ் 420 ரூபாவினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு வியாபார நிறுவனத்திற்கு சொந்தமான அனைத்து வாகனங்களுக்கும் அந்த நிறுவனத்தின் பெயரிலேயே எரிபொருள் QR குறியீடுகளை பெற்றுக்கொள்ளும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வியாபார நிறுவனங்கள் தமது நிறுவன பதிவு இலக்கம் மற்றும் ஒரு கைபேசி இலக்கத்தை மாத்திரம் பயன்படுத்தி இந்த வசதியை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு தேசிய அடையாள அட்டை அவசியமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு வணிக நிறுவனத்தின் கீழ் இயங்கும் எத்தனை வாகனங்களாக இருந்தாலும் அவை அனைத்திற்கும் அந்த நிறுவனத்தின் பெயரிலேயான ஒரே கணக்கின் கீழ் புதிய எரிபொருள் ஒதுக்கீட்டுடன் கூடிய QR குறியீடுகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல வாகனங்களை முகாமைத்துவம் செய்யும் நிறுவனங்களுக்கு பெரும் சுமை குறைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் QR குறியீட்டு முறையின் கீழ் இதுவரை சுமார் 6.4 மில்லியன் பயனாளர்கள் இக்கட்டமைப்பில் இணைந்துள்ளார்கள். இதில் 2.8 மில்லியன் வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சுமார் 1 லட்சம் பயனாளர்கள் மாத்திரமே இக்கட்டமைப்பில் இணைய வேண்டியுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் எரிபொருள் விநியோகத்தை முறைப்படுத்துவதோடு வர்த்தகத்துறைக்கு தடையற்ற சேவையை வழங்க உதவும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி MP பைசல் பயணித்த வாகனம் கோர விபத்து. பகல் நேரங்களில் மின்சாரத்தை பயன்படுத்துங்கள். எரிசக்தி அதிகார சபை ஆலோசனை. நாடு தழுவிய போதைப் பொருள் வேட்டை. ஒரே நாளில் 980 பேர் கைது. குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம். மின்சார கட்டண அதிகரிப்பு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. வர்த்தகர்களுக்கான எரிபொருள் QR பதிவில் புதிய மாற்றம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன.
நன்றி.